இந்தியாவின் எடிசன் ஜிடி நாயுடு அவர்களுடைய வழக்கு ஒன்று உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்தது. அதை ஒரு வழக்கறிஞராக நின்று முடித்துக் கொடுத்தவர் பாபா சாஹேப் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள். அதற்கு கைமாறாக ஒரு பெரிய பெட்டி நிறைய பணத்தை கொண்டு போய் பாபா சாஹேப்புக்கு கொடுத்திருக்கிறார். ஜிடி நாயுடு. பாபா சாஹேப் சொன்னாராம், இந்த பணம் எனக்கு வேண்டாம். அதற்கு பதிலாக நான் எப்போதும் தமிழ்நாட்டிற்கு வந்தாலும் என் பயணச் செலவையும் அங்கே நான் தங்குவதற்கான செலவையும் நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்றிருக்கிறார். ஜிடி நாயுடுவும் மகிழ்ச்சியோடு சம்மதித்திருக்கிறார். பாபா சாஹேப் டெல்லியிலிருந்து வருவதாக இருந்தால் தமிழகத்தில் 5 நட்சத்திர விடுதியில்தான் ரூம் புக் பண்ணுவாராம். ஜிடி நாயுடு, பாபா சாஹேப் என் விருந்தாளி, அத்தோடு அவரை வரவேற்று விருந்து உபசரிப்பதில் நாம் பெருமை கொள்கிறேன். அவரை நான் சிறப்பாக கவனிக்க வேண்டும் என்று அருகே இருந்தே பார்த்துக் கொள்வாராம். ஒரு முறை நட்சத்திர விடுதி ஒன்றில் தங்கியிருந்தவரை இந்து பத்திரிகை ரிப்போர்ட்டர் பேட்டி எடுக்க வந்திருக்கிறார். பேட்டி எடுக்கும் முன்னரே கேட்டிருக்கிறார், டாக்டர் அம்பேத்கர் காந்திஜி அவர்கள் மிகவும் ஏழ்மையாக வாழ்கிறார். கதர் ஆடை உடுத்துகிறார். மேலாடையே உடுத்துவதில்லை. ஆனால் நீங்களோ ஏன் இவ்வளோ ஆடம்பரமான இடத்தில் தங்கியிருக்கிறீர்கள்? அத்தோடு எப்போதுமே கோட் சூட் போட்டு வெள்ளைக்காரன் போலவே வலம் வருகிறீர்களே ஏன்? பாபா சாஹேப் சிரித்துக்கொண்டே பதிலளித்தாராம். காந்தி அவர்கள் பல்வேறு வகையில் உளவியலாக பாதிக்கப்பட்ட மக்களை மேலும் உளவியலாக தாக்குகிறார். காந்தியே சட்டை இல்லாமல் இருக்கிறார். நாம சட்டை போடாவிட்டால் என்ன என்று ஏற்கனவே சட்டை போடாத மக்கள் அதை பற்றி யோசிக்கவே மாட்டார்கள். அப்புறம் எப்படி அவர்கள் அதிலிருந்து விடுதலை பெறுவார்கள்? நான் கோட் சூட் போடுகிறேன். விலை உயர்ந்த டை மட்டும் ஷூ போடுகிறேன். மிகவும் ஆடம்பரமான இடத்திலிருந்து கொண்டு மக்களை இங்கே வரச் சொல்லி சந்திக்கிறேன். என்னை இந்த இடத்தில் பார்க்க வருகிறவன் நல்ல உடை உடுத்த முயல்வான். அதற்காக சம்பாதிக்க உளவியலாக அவனின் மனம் தயாராகும். உழைப்பான். சட்டையே போடாமல் திரிந்தவன் புத்தாடை உடுத்துவான் என்றிருக்கிறார். வெற்று உடம்பிலிருந்து நல்ல உடைக்கு மாறுவான். வாயடைத்துப் போய் நின்றிருக்கிறார் அந்த ஹிந்து பத்திரிகை.